மத்திய மாநில அரசுகளும் தனியார் நிறுவனங்களும் இளம் கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிப்பதன் மூலமே நவீன தொழில்நுட்ப இந்தியாவை உருவாக்குவது சாத்தியம் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து தெரிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவன கண்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், பல்வேறு உலக நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் மாபெரும் சந்தை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறினார். புத்தாக்கங்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் அறிவுசார் சொத்துரிமை சார்ந்த கட்டணங்களில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 80% சலுகை வழங்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். Huge markets have been opened up with all the trade deals we've done. We now cover as a nation 70% of the global GDP with market access in most cases at zero duty for your products. Most cases. And most of the developed world today has a free trade agreement with us. All of Europe, the 27-nation EU bloc, 4-nation EFTA bloc, UK. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 3 புதிய தேசிய துணை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் 7 தேசிய துணை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தரம் உயர்த்தப்படும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார்.